பொலிட்டிக்கல் வெறிக்காக மக்களுக்குள்ள இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை திணிச்சு ஜோசப் விஜயா இருந்தா என்ன, இல்ல வந்து சிவராமகிருஷ்ணனா இருந்தா என்ன, நமக்கு தேவை என்ன ஒரு நல்ல ஆட்சி, எந்த ஒரு விதத்திலயுமே வந்து கரப்ஷன் இல்லாத ஆட்சி, மக்களுக்கு நல்லது யோசிக்கிறதுக்கான ஒரு ஆட்சி, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு இது ஒரு பொலிட்டிக்கலா வந்து பேசுறதை விட்டுட்டு ஒரு ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு இன்னொன்னு என்ன புரியலன்னா, எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா மதசாதற்ற கட்சி நாங்க நாங்க வந்து பிஜேபி மாதிரி கிடையாது, பிஜேபி வந்து வந்து ஹிந்துவிசம் ப்ரீச் பண்ணுது, நீங்க அதுக்கு வேற நிறைய ப்ரீச் பண்றீங்க. ஹிந்துவிசம் அவங்க ப்ரீச் பண்றாங்களோ ப்ரீச் பண்ணலையோ, அட்லீஸ்ட் அங்க நேஷனலிசம்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு நாடுன்ற ஒரு ஃபீல் அது கொண்டு வராங்க, நீங்க அதையும் கொண்டு வர மாட்டேன்றீங்களே. தமிழ்நாடு ஒரு நாடா இல்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நார்த் இந்தியா, அதாவது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை அப்படின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்ல முடியுமாங்க? இது இது கான்ஸ்டிடியூஷனலி நாட் அக்செப்டபிள், தெரியுமா உங்களுக்கு? யாரும் கேஸ் போடல இன்சிடென்டலி. நீங்க எப்படி வந்து எலெக்ஷன் டைம்ல இது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு கிடையாது, இது டிஎம்கே பிஜேபிக்கு கிடையாது, இது தமிழ்நாடு டெல்லின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? தலைநகரங்க அது, நீங்க எப்படி தமிழ்நாடு டெல்லின்னு சொல்லுவீங்க? இது இன்டர்னல் கண்டிஜென்சி சிச்சுவேஷன் கொண்டு வந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பாங்க? ஏற்கனவே பீகார்ல வரவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க நம்ம மக்கள், வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா நம்ம மக்கள் போட்டு அடிக்கிறாங்க, கர்நாடகால நம்ம ஆளுங்க போனாங்கன்னா கர்நாடகால போட்டு அடிக்கிறாங்க. இது பத்தலையா உங்க எல்லாருக்கும்?